ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைல் காளான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? நான் எப்படி பண்ணுறேன்னு தான் காட்ட போகிறேன். நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டலை, ஏன்னா நானே ஒரு யூடியூப் சேனலில் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூடயே ஒரு 100 கிராம் மஷ்ரூம், ஸோ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை ஒரு பவுலில் முட்டைக்கோஸ் மஷ்ரூம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 2 கப் மைதா மாவு. ஸோ இது வந்து மைதா மாவு நான் போடுறது கப்புனா பெரிய கப் கிடையாது, நான் கையில் வச்சுருக்கல, அந்த மாதிரி குட்டி கப்பு. ஸோ 2 கப் மைதா மாவு, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஸோ இது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த போண்டா மாதிரி நம்ம போட்டு எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட போண்டா தான். ஸோ போண்டா மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ எனக்கு மைதா மாவு 10 தான் எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா முட்டைக்கோஸ் வந்து எண்ணெயில் பிரிஞ்சிருச்சு. ஸோ மைதா பத்தலை. ஸோ அதனால் இன்னும் 2 கப் மைதா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போட போட எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ரொம்ப நம்ம முருக விடணும் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் குக் பண்ண தான் போகிறோம் இதை. போண்டா மாதிரி இருக்கவும் நான் வறுக்க என் பசங்க பாதி காலியாக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் இன்னொரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏன்னா இது நம்ம வந்து குட்டி குட்டியாக பிக்கணும். அப்போனா தான் வந்துட்டு நமக்கு காளான் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட சாஸ் கிடையாது, தக்காளி சாஸ். ஸோ அதனால் 2 தக்காளி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி சாஸ் இருந்துச்சுன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் இருந்தால் நம்ம போடலாம். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து தக்காளி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வறுத்த ஆயிலே நான் எடுத்துக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். நம்ம போண்டா வறுத்த ஆயில் தானே, ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஏன்னா நம்ம சாஸ் சேர்க்கலை, நம்ம தக்காளியாக அப்படியே சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும் காளான். ஸோ அதுக்காக. ஸோ அதே கப்பில் இன்னொரு கப் தண்ணி விட்டு நல்லா கொதிய விட்டுறேன். நல்லா கொதியணும், அப்போ தான் பச்சை வாசனை போகும். என் பசங்கள்லாம் சாப்பிட்டது போக எனக்கு ஒரு 4 வடை தான் மிஞ்சிச்சு. ஸோ அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உதுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வடை வந்து இந்த சாஸ் கூட நல்லா ஊறணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்.
நல்லா குக்கார மாதிரி நல்லா கொத்தி விடுக்கலாம். ஸோ நல்லா வந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா இதில் கரையணும். இப்போ நம்ம போட்ட வடை வந்து நல்லா குக்காகி வடை மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆயிடணும். இது கூட கொஞ்சமாக வந்து சாஸ் சேர்த்துக்கிறேன், சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் நான் வடை போடும்போது உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ எனக்கு கொஞ்சம் லெமன் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு காளான் ரெடி. இப்போ நம்ம வந்து அதை சர்வ் பண்ணிடலாம். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அதையும் போட்டுக்கலாம். என்கிட்ட கார்ன் இல்லை, ஸோ அதனால் நான் வச்சுக்கல. ஸோ அவ்வளோதான், நமக்கு காளான் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்ன வடை கொஞ்சம் என் பசங்க வாய்க்குள்ளே போனதுனால பத்தலை. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டாடி ப்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்